ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் செஷனில் கேட்ட ஒரு ஜாப் அப்டேட் தான். எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக நீங்கள் கேட்ட ஜாப் அப்டேட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தா போதும், 8500 உங்களுக்கு மாத சம்பளம் வரப்போகுது. சேல்ஸ் கிடையாது, டார்கெட் கிடையாது, கஸ்டமர் சப்போர்ட் இந்த மாதிரி ரோல் தான் இருக்க போகுது. நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, ஆனால் நான் ஃபீஸ் பே பண்ணணும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், என்னுடைய படிப்பை நானே வேலை செஞ்சு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுறீங்க. அதுக்கான நீடில் இருக்கீங்க. இந்த மாதிரியான வேலை ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுடைய காலேஜை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஏன்னா காலேஜ் போக போகிறீங்க, 4 மணி நேரம் வேலை பார்க்க போகிறீங்க, 8500 மாத சம்பளம் உங்களுக்கு போதுமானதாக இருக்க போகுது. ஸோ எல்லா தகவலுமே நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், முழுமையாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரியல் டைம் வேலையை விட்டுட்டு நான் கேப்சா டைப் பண்ணுறேன், டைப்பிங் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணி ஏமாற வேண்டாம். இந்த மாதிரி ரியல் டைமில் இருக்கக்கூடிய வேலையை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கெயின் ஆகும், சேலரியும் கிடைக்கும், உங்கள் படிப்பையும் நீங்கள் உங்கள் செலவில் முடிச்சிடலாம். இதே மாதிரி வேறு என்ன ஜாப் அப்டேட் வேணுன்றதை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அதற்கான ஜாப் அப்டேட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரி, முதல்ல இந்த வேலையோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபர்ட் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை சொல்லியிருக்காங்க. அது ஃபஸ்ட் இயரோ, செகண்ட் இயரோ, தேர்ட் இயரோ எந்த காலேஜ் இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் 4 மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்க்க போகிறீங்க. ஃப்ரெஷர்ஸ் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் உங்களுக்கு. நீங்கள் ஃப்ரெஷர், எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் எனக்கு வேலை வேணும், என் எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணணும், அப்போ நீங்கள் எலிஜிபிள். மாதம் 8500 சேல்ரி. இது பார்ட் டைம் ஜாப், 4 மணி நேரம் தான் வேலை. ஏர்ன் வைல் ஸ்டடிங், நீங்கள் படிக்கும்போதே இந்த வேலையை செஞ்சு உங்கள் படிப்பையும் நீங்கள் முடிச்சிடலாம். சேல்ஸ் கிடையாது, டார்கெட் கிடையாது. ஸோ ஒரு கஸ்டமர் சப்போர்ட் மாதிரி தான் உங்களுக்கு வேலையும் இருக்க போகுது. சேல்ரி பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் 8500 ஸோ 8000 8500 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்க போகுது. இந்த வேலைக்கு ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம், ஃபீமேல் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேர் இப்போ 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள்லாம் இந்த வேலையை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 3 வருஷம் இந்த வேலையை முடிக்கும்போது உங்களுடைய படிப்பும் முடியும். அது கூடவே படிப்பு முடிஞ்சதுமே 3 வருஷம் உங்களுக்கு ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் ரெஸ்யூமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த வேலை உங்களுக்கு நாலேஜபிளாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 காலிடங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது பார்ட் டைம் அசோசியேட்ஸ், பார்ட் டைம் பகுதி நேர வேலை தான். 100 காலிடங்கள் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்ளை ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணி நேர்காணல் போயிட்டு இன்டர்வியூ முடித்து உடனே ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜாப் ரோல் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, கஸ்டமர் கேர் அசோசியேட், கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட். ஸோ கஸ்டமர் கேர், வர கஸ்டமர்ஸை நீங்கள் கேர் பண்ணணும், அவங்களுக்கு என்ன நீட் இருக்குன்றதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும், அவங்கள நீங்கள் கைட் பண்ணணும். இந்த மாதிரி வேலை தான் இருக்கும். ஸோ எப்படி வேலை பார்க்கணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றதும் உங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறத கேட்டு பழகி நீங்கள் இந்த வேலையை பண்ண வேண்டியதான். இந்த வேலையை ஜாயின் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னா, இந்த 3 விஷயம் இருந்தால் போதுமானது தான். காலேஜ் ஐடி கார்டு, ஸோ நீங்கள் காலேஜ் தான் படிக்கிறீங்களா அப்படின்றதுக்காக காலேஜ் ஐடி கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் உங்கள் பேங்க் பாஸ்புக். பேங்க் பாஸ்புக் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு சேல்ரி சம்பளம் போடுறதுக்காக இந்த பேங்க் பாஸ்புக். இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பெருசாக உங்ககிட்ட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் எதுவுமே கேட்க மாட்டாங்க. கல்லூரி மாணவர்கள் எல்லாருக்குமே முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் டைம் பொறுத்த வரைக்கும் நல்லா கவனமாக கேளுங்க. ஈவினிங் ஷிஃப்ட் மட்டும்தான். நீங்கள் காலையில் காலேஜ் போகிறீங்க, மதியம் வந்துடுவீங்க, இல்லை 3 மணிக்கு வந்துடுவீங்கனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒர்க்கிங் டைம் பொறுத்த வரைக்கும் 5 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை. 4 மணி நேரம் மட்டும்தான் வேலை. நைட் ஷிஃப்ட் கிடையாது. உங்களுக்கு லாஸ்ட்டாக 9:30க்கு முடிஞ்சிடும். 5 மணிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 9:30க்கு உங்கள் வேலை முடிஞ்சிடும். 5 மணி நேரம் தான் இந்த வேலை. இந்த வேலை எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா, சென்னையில் குரோம்பேட் லொக்கேஷனில், டி நகர் லொக்கேஷனில், வேளச்சேரி லொக்கேஷனில் இந்த வேலை அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை, பட் எனக்கு பார்ட் டைமாக ஜாப் தேவைப்படுது, நான் ஒரு கோச்சிங் படிச்சிட்ருக்கேன், ஐஏஎஸ் படிச்சிட்ருக்கேன், ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸ் படிச்சிட்ருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாப் லொக்கேஷன் சென்னையில் இருக்கக்கூடிய குரோம்பேட்,
டி நகர், வேளச்சேரி. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எலிஜிபிலிட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எலிஜிபிள், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எலிஜிபிள், தேர்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எலிஜிபிள். மேபி நீங்கள் பிடெக் படிக்கிறீங்க, ஃபோர்த் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்னாலும் எலிஜிபிள் தான். ஸோ எனி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து முன்னுரிமை, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலை ரியல் டைமில் ரியலபிளாக இருக்க போது ஜாயின் பண்ணி மாதம் 8,500 வாங்க போகிறீங்க. உங்கள் செமஸ்டர் ஃபீஸ், உங்கள் படிப்புக்கான செலவு, வீட்டுக்கு ஃபேமிலிக்கும் உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் கம்பெனியோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னா தி சென்னை சில்க்ஸ். தி சென்னை சில்க்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சரவணா ஸ்டோர், போத்தீஸ், இந்த மாதிரி சென்னை சில்க்ஸும் ஒரு மிகப்பெரிய ரீட்டெயில் இண்டஸ்ட்ரீஸ். இந்த சென்னை சில்க்ஸ்ன்றது யூனிட் ஆஃப் மெட்ராஸ் சில்க்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இவங்களோட யூனிட் தான். சென்னை சில்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்துலையுமே இருக்குது. சென்னையில் எங்கெங்கே இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓவராலாக 100 காலியிடங்கள் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த 100 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 100 வேக்கன்சியுமே நான் முன்ன சொன்ன இடம் மாதிரி உங்களுக்கு நான் 3 லொக்கேஷன் சொல்லியிருப்பேன். அந்த 3 லொக்கேஷனில் டி நகரில், குரோம்பேட்டில், இல்லை வேளச்சேரியில் எங்கே ஓப்பனிங்ஸ் இருக்கோ அங்கே ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதை ஹெச்ஆர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நான் விருப்பம், எனக்கு இந்த வேலை வேணும் ப்ரோ, நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன், இந்த வேலை மூலயமா என்னுடைய படிப்பை நானே செலவு பண்ணி படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த வேலை உங்களுக்கானது தான். 100 காலியிடங்கள் இருக்குது. ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் ஹெச்ஆரோட அஃபிஷியல் மெயில் ஐடி நான் ரெண்டுமே கொடுத்துட்டேன். ஸோ 2 ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு. இவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள். கால் பண்ணி சார் இந்த மாதிரி சென்னை சில்க்ஸில் பார்ட் டைம் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் ஜாப் பார்த்துருந்தேன் சார், இதுக்கு நான் அப்ளை பண்ணணும், இன்டர்வியூ எப்போ சார் அப்படின்னு கேளுங்க. அவங்க கைட் பண்ணுவாங்க, இன்டர்வியூ ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. தென் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணுங்கள். அதாவது 9 to 6 இந்த டைமில் மட்டும் கால் பண்ணுங்கள். அன்டைமில் கால் பண்ணாதீங்க. 9 to 6 கால் பண்ணி மேபி உங்கள் கால் ஆன்சர் பண்ணலை அப்படின்னா நிறைய கால்ஸ் வர்றதுனால ஒரு சில கால்ஸ் வந்து ஆன்சர் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த நேரத்தில் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பயோடேட்டா ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஜாப் பார்த்துருந்தேன் சார், இன்டர்வியூ லொக்கேஷன், ஜாயினிங் ப்ரொசீஜர் என்ன சார் அப்படின்றத மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு நாள் கழித்து ரிமைண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஹெச்ஆர்ஸ் நம்மள மாதிரி ஹியூமன் தான். ஸோ அவங்களுக்கு நிறைய கால்ஸ் வர்றதுனால சம்டைம்ஸ் ஆன்சர் பண்ணாமல் இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வேலை வேணும் அப்படின்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய காலேஜில் படிக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்ட் டைம் ஜாப் வேணும், இந்த மாதிரி வேலை போய் ஜாயின் பண்ணணும், நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு, கோல்டன் சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணிப்பீங்க. 4 மணி நேரம் மட்டும்தான் வேலை, மாத சம்பளம் வாங்க போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன ஜாப் வேணும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்காக இந்த வீடியோவை ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.